Hey guys, welcome back. ஃபைனலாக ஒன்ப்ளஸ்லேருந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து நாட் CE நாடோட தம்பியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கதையை பற்றி நம்ம வீடியோ கடைசியில் பேசலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த நாட் CE 5G CEனா கோர் எடிஷன், அதை வந்து நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்க, இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கா, எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்னு நம்ம பார்க்கும்போது ஒரிஜினல் நாடை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பெருசாக மேஜராக எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. பட் என்ன அப்படின்னா, பின்னாடி அந்த 4 கேமரா செட்டப் தூக்கி இந்த வாட்டி வந்து 3 கேமராவை கொடுத்துருக்காங்க. பட் டக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாடு பார்த்த மாதிரி தான் இருக்கும். பட் என்ன மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாட்டில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, ஃபோனோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 170 கிராம் தான் வந்து வெயிட் இருக்குது. திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 7.9 மில்லிமீட்டர் தான் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் திக்னஸ் ரெண்டு விஷயத்துலையுமே வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சீப்பான ஃபீல் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவீங்க, பட் கிளாஸை விட ஒரு பெட்டர் டியூரபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டலாம். வெயிட் வந்து இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மொத்தமாக 3 கலர் வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பிளாக், சில்வர், ப்ளூ. இந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக பிளாக், ப்ளூ, சில்வர்னு இப்படி சிம்பிளான நேமாக சொல்லிட்டேன். பட் OnePlus வந்து சிம்பிளாக காட்ட மாட்டாங்க, எதையுமே அவங்க செட்டில் பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு ஒரு வித்தியாசமான சயின்டிஃபிக் நேமாக வந்து சார்கோல், வாய்டு, ரே இந்த மாதிரி பேர்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு வந்தோன்னா, இந்த இடத்துல வந்து 6.43 இன்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 6.4 இன்ச்னு கேட்கறதுக்கு வந்து காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா, இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டேப்லெட் சைஸில் லான்ச் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி டேப்லெட் சைஸ் டிஸ்பிளேக்கு மத்தியில் இந்த 6.4 இன்ச் வந்து ஒரு காம்பேக்டான ஃபீல் கொடுக்குது நம்மளுக்கு. OnePlus சைடில் வந்து ஃப்ளூயிட் AMOLED அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் அந்த 90 Hz சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்க சைட்லேருந்து ஃப்ளூயிடாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ளூயிட் AMOLEDனு ஒரு கதை விடுறாங்க. பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்த்தோன்னா 410 பிக்சல் per inch இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். பட் ரியல் வேர்ல்டில் டிஸ்பிளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அவுட்டோர் பிரைட்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து நம்ம அப்படியே பேட்டரி டிபார்ட்மெண்ட் வந்தோன்னா, இந்த இடத்துல வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இல்லை. போன ஜென்ரேஷனோட இங்கே கொஞ்சம் ஒரு மைனர் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி, பட் 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயே அந்த சார்ஜரை வந்து கொடுத்துட்றாங்க. 30 வாட்ன்றது வந்து ஒரு நல்ல சார்ஜிங் கெப்பாசிட்டி தான். ரியல்மி 50-65 வாட் தராங்களே, இவங்களுக்கு என்ன கேடு அப்படின்னு சில பேர்லாம் நினைப்பீங்க. இந்த 30 வாட்டே வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் தான். அந்த 50-65 வாட் சார்ஜர்லாம் நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, லேப்டாப்க்கு யூஸ் பண்ணுற சார்ஜர். அடுத்து நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா, இந்த வாட்டி நம்பர் கேம்லாம் பெருசாக விளையாடல. 3 கேமரா செட்டப் கொடுத்து சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அதில் மெயின் கேமரான்னு பார்த்தோன்னா 64 மெகா பிக்சல் f1.79 அப்பச்சரோட வருது. பட் இந்த வாட்டி 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோட அவுட்புட்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த கேமராக்கு வந்து EASக்கான சப்போர்ட் இருக்குது. 1080p வரைக்கும் வந்து EAS நம்மளுக்கு ஒர்க் ஆகும். 4Kல EAS சப்போர்ட் இருக்காது. செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா ஒரு 8MP அல்ட்ரா வைட் கேமரா, 2MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த 8MP அல்ட்ரா வைடு அந்த மேக்ரோ என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் கேமராவாக கெத்தாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பெருமையாக இருந்திருக்கும் நம்ம சொல்கிறது கூட. அண்ட் இந்த அல்ட்ரா வைட் கேமராக்கு வந்து EAS சப்போர்ட் இருக்குது. 190 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. யூஸ்வலாக நம்ம அல்ட்ரா வைடில் எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோஸில் எட்ஜஸ் எல்லாத்தையும் கிராப் பண்ணி விட்டுரும். பட் லைட்டாக வந்து குவாலிட்டி லாஸ் இருக்கும் நம்மளுக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வீடியோலாம் எப்படி பர்ஃபார்ம் வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரான்னு வந்தோன்னா OnePlusோட சொந்த சொத்து குடவுனில் நிறைய பதிவு வச்சிருக்காங்க போல். அதே IMX 471 16 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 4K சப்போர்ட்டில் 1080p 30ல நம்ம ஷூட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த வாட்டி வந்து Snapdragon 750G யூஸ் பண்ணியிருக்காங்க. 750G நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போது வீட்டில் பார்த்தோன்னா M42 இருக்குது. நார்மல் டே டு டே யூசேஜ் ஒரு கேஷுவலான கேமிங் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணோம். இது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே வந்து 750G அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணோம். 750G வந்து பெருசாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கெத்தான சிப்செட்லாம் கிடையாது. பட் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், கேஷுவலான கேமிங் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணோம். ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்த்தோன்னா, இந்த வாட்டி வந்து மொத்தமாக 3 வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க. 6+128GB 64ன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா, இந்த வாட்டி 64GB வந்து கண்ணில் காட்டல, அது வரைக்கும் நல்ல விஷயமாக தான் இருக்குது. 8+128GB, அதுக்கப்புறமா 12+
ப்ளஸ் 256GB மொத்தமாக 3 வேரியன்ட் மனசாட்சியே இல்லாமல் விட்டுருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து UFS 2.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜில் வந்து நம்மளுக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் வந்துன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு லேட்டஸ்ட் Android 11 மேலே பில்ட் பண்ண லேட்டஸ்ட்டுன்னு சொல்லிட்டுனா Android 12 வேறு டெவலப்பர் ப்ரிவியூ மோட்லாம் வந்துட்டுருக்கு. Android 11 மேலே பில்ட் பண்ணால் ஆக்சிஜன் OS 11 தான் ரன் ஆகிட்டுருக்கு. பட் ஃபியூச்சர் அப்டேட் கொடுக்குறோன்ற பேரில் ஃபோன் எதுவும் எடுத்து விடாமல் இருந்தால் சந்தோஷம். ஸோ ரியல் வேர்ல்டில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணும்போது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா 5G பெரிய ஃபீச்சர், அது இல்லாத ஊருக்கு எதுக்கு 5G அப்படின்றதா இருக்குது. பட் OnePlus அதுலேயே வந்து ஒரு பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரே ஒரு பேண்டு N78 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. N78 வந்து ஒரு மிட் பேண்டு. நம்ம ஊரில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் 5G கண்டிப்பாக ரோல் அவுட் பண்ணுறது கஷ்டம் தான். மிட் ஃப்ரீக்வன்சியில் ரோல் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த N78 பேண்ட் அதில் சப்போர்ட் ஆகும். ஸோ OnePlus 9லேயே எடுத்துகிட்டோன்னா சிங்கிள் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சிங்கிள் பேண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக ஷாக் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் யூரோப்பில் லான்ச் பண்ண இதே ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எடுத்துகிட்டோன்னா 12 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா அந்த ஊரில் வந்து இப்போதைக்கு 5G இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொடுக்கறது வந்து தப்பு இல்லை. நம்ம ஊரில் கொடுக்கல அப்படின்றதுக்காக வருத்தப்படுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஊரில் 5G வரத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை மாற்றி இதுக்கு ஒரு 2 அப்கிரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஐயோ இதில் ஒரு 5G பேண்ட் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பெருசாக கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே சொன்னால் தான் அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்டு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த வாட்டி ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, புதுசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா OnePlusக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கறது வந்து பழக்கமே கிடையாது. புதுசாக இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இது ஒரு வெல்கமிங் மூவ்னே சொல்லலாம். அண்ட் NFC இருக்குது. பட் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறோம் அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 6+128GB மாடல் வந்து 23,000க்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 23,000க்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. ப்ளஸ் டிஸ்பிளேல நம்மளுக்கு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. AMOLED டிஸ்பிளேவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. நார்மல் யூசேஜ்க்கு வந்து 750G கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணும். பேட்டரிலையும் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஓவராலாக ஒரு பேலன்ஸ்டு ஃபீல் தான் கொடுக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கண்டிப்பாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.